தவறாம பாத்துக்கோங்க. சொல்லுமா. அவன் பேரு ஜீவன். கார்ஜன் டீ ஃபேக்டரியில தான் வேலை செய்யறான். ஜீவன், மார்னிங் சார். இன்னைக்குள்ள இதெல்லாம் டிஸ்பேச் ஆயிடுமா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிடுறேன் சார். பார்த்துங்க. சரிங்க சார். சொல்லு. அவ பேரு ஜெனி. அன்னைக்குதான் நான் அவளை முதல் தடவையா பார்த்தேன். பார்த்ததுமே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்குதான் நான் அவனை முதல் தடவை பார்த்தேன். மறுநாளே எங்க காலேஜ் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னா. அவன் அப்படி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் வாடி போலாம். ஏங்க, நாலு நாள் வந்து நிப்பான். நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி இல்ல. மாச கணக்கா என் பின்னாடியே அலைஞ்சான். ஐயோ, அழகழகா போறாங்களே. டேய் மச்சான், இது யாரா உன் ஆளு? அவளை தாண்டா தேடுறேன். யாரு? அதோ யாரா? அதோ நடுவில் நிக்கிறாள். கிரீன் சாரியா? அவதான்டா. அட பாவி, அவ கலர் என்ன, அவ காஸ்டியூம் என்ன, அவளை போய் கணக்கு பண்ண பாக்குறிய? நடக்குமா இது? காதலுக்கு கலரோ காஸ்டியூமோ முக்கியம் இல்ல. சரிடா, ஒத்துக்கிறேன். அவளை பாரு, பணக்கார பொண்ணு மாதிரி தெரியுது. நீயும் ஃபேக்டரியில கூலி வேலை செய்யறவ. ரெண்டு பேருக்கு தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்லா யோசி மச்சான். அவ உன்னை லவ் பண்ணல, நீதான் அவளை லவ் பண்ற. நாளைக்கே அவ வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் உங்குது. அவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்படணும்னு தோணுச்சு. ஆனா காதலுக்கு அழகோ அந்தஸ்தோ தேவையில்லைங்கிறதுனால என் காதல் அவகிட்ட சொன்னேன்.
என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? டெய்லி பார்த்து பல்லு இழிக்கிறப்போ சும்மா போனே பாத்தியா? அதான் இப்படி அப்ரோச் பண்ற நீ. உனக்கு நான் கேக்குதா? போய் முதல்ல கண்ணாடியில பாரு உன் மூஞ்சிய. என் வீட்டு வேலைக்காரன் கூட உன்னை விட அழகா இருப்பான். வந்துட்டான் அப்ரோச் பண்றதுக்கு. Bloody idiot. அவ அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் சார். கண்ணீரிலே கவிதைகள் இரு கன்னத்தில் விழிகள் எழுதுதே, உன்னால் வரும் நினைவினில் சுடும் செந்நீரில் இதயம் திணறுதே. அவளை எப்படியாவது மறந்துடணும்னு நினைச்சு 2 மாசம் அவளை பார்க்காமயே என்னை விட்டு நிழல் பிரிந்தது பறந்தது உன் வீட்டு வாசம் கிடக்குதே. மறுக்கும் போதும் ஒதுக்கும் போதும் உன்னை மட்டும் தேடினேன். அடி ஒரு நாள் உந்தன் உள்ளம் மாறும் என்றே எண்ணி வாடினேன். ஓரிரு நிமிடம் நாம் வாழ்ந்தாலும் நான் மோட்சம் அடைகிறேன். இந்த நெஞ்சில் சுகவலியை கொடுத்தாய் அடி இந்த கண்ணில் ஜெனி என்னை ஏத்துக்கல மச்சான். நீதான்டா அவளை நினைச்சு உருகுற. அவளுக்கு இன்னைக்கு நிச்சயமே முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? வாடா. அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை பார்க்க போயிருந்தேன். ஜெனி, எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? ஏன் இப்படி திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ற? ஐயோ ஜெனி, நான் உண்மையிலே சின்சியரா உன்னை லவ் பண்றேன். செருப்பு பிஞ்சிடும். இன்னொரு தடவை இப்படி சொல்லிக்கிட்டே என் பின்னாடி வராத. Idiot. ஜெனி, ஜெனி நில்லு. ஜெனி. சிவா, என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க சிவா. சிவா, சிவா வேண்டாம். இன்னொரு வாட்டி அவன் பின்னாடி வந்த கொன்னுடுவேன். வண்டியில ஏறு. இனிமே அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதனால நீ காலேஜ்க்கே போக வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாரு. அவனால என் படிப்பே போச்சு சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜெனியை பார்க்கவே முடியல. கடைசியா நான் அவளை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன். அவளுக்கு தெரியாமே நான் அவளை எடுத்த போட்டோ, அவளுக்காகவே நான் எழுதின கவிதை, இது எல்லாத்தையும் நான் அவகிட்ட காட்டினேன். நான் எந்த அளவுக்கு அவன் மேல அன்பு வச்சிருக்கேங்கிறத நான் எடுத்து சொன்னேன். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்னம்மா என்னாச்சு? அம்மா, டேய் பொறுக்கி, உனக்கு எத்தனை தடவை நான் சொல்றது? அறிவில்ல? என்ன ஜென்மண்டா நீ? ஜெனி, ஏய் என்ன நினைச்சிருக்க மனசுல? எத்தனை தடவை சொல்றது ராஸ்கல்? வாங்க. ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு. காதல் இல்லா ஊரெல்லாம் இனி காடாக மாறி போகட்டும். காதல் இல்லா மனம் எல்லாம் வெறும் கல்லாக மாற கடவட்டும். காதலை உயிர் வெறுத்திடும் சமயத்தில் ஆகாயம் தோளாகி விழுந்திடும். உண்மை காதல் உலகை ஆளும், நம்மை ஒன்றாய் சேர்த்திடும். இந்த காதல் கூட கடவுளாகும், என் இதயம் கையெடுத்து கும்பிடும். காதலும் புனிதம் தான், அதனாலே நீ என்னை காதலி. என்னால முடியலடா மச்சான். உன் வலி எனக்கு புரியுதுடா. ஆனா அவ கல்யாண பத்திரிக்கை வைக்க போற இந்த சமயத்துல போய் அவளை தொந்தரவு பண்றது சரியில்லை மச்சான். உனக்கு கூட வட என் வலி புரியல. எனக்கு புரியுது மச்சான், ஆனா அவளுக்கு புரியலையே. அத புரிய வைக்கதான்டா போராடுறேன். அவ கிடைக்கலன்னா நான் உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லடா. அப்போ அவ கிடைக்கல என்ன நீ சாக போறியா? முட்டாள்தனமா பேசாதடா. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு.
போய் உங்க அப்பா அம்மாவை பாரு, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவ கல்யாணம் முடியிற வரைக்கும் அங்கேயே இரு. அப்பதான் உன்னால அவளை மறக்க முடியும். மறக்க முடியாம தான் நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். மறந்துடுறா எப்படா? அதுக்கு இப்ப என்னதான் முடிவு? திரும்பவும் அவ பின்னால போய் அவமானப்பட்டு வர போறியா? இல்ல, ஆள் இல்லாத இடத்துக்கு அவளை நான் கடத்தி கொண்டு போக போறேன். என் காதல் அவளுக்கு புரிய வைக்க போறேன். அவ கூட சேர்ந்து வாழ போறேன். அவ நினைப்புல நிதானத்தையே இழந்துட்டுட நீ. ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க இப்படி எழுதிட்டு இருப்பீங்க? வெளியூர்ல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டா ஒரு வேலை முடியும்டி. அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். வந்து முதல்ல படுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நீ போய் தூங்கு, நான் வரேன்.